ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் சத்யா. இன்னைக்கு ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான். லாஸ்ட்டு கிச்சன் மேக் ஓவர் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அதனால் நிறைய தூசு டஸ்ட்டு எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் வருஷத்துக்கு ஒரு 2 மேக் ஓவராவது பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு கிச்சனில் நின்று போர் அடிக்காமல் வேலை செய்ய முடியும். ப்ளஸ் கொஞ்சம் ப்ளசன்டபுளாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த மல்டி பர்பஸ் ட்ராவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். வெளியே இருந்து பார்க்கும்போது கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீனாக தான் தெரியும். ஆனால் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ட்ராவர்ஸ் எல்லாம் கழுவி காய வைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். பல்லி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எல்லாம் இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. க்ளீன் பண்ணும்போது பார்த்தா ஒரு முறுக்கு பேக்கெட் கிடச்சிது. இந்த மூலையில் விழுந்து கிடந்தது. எப்போ விழுந்ததுன்னு எனக்கே தெரியல. அதுக்கு தான் ஒரு 6 months ஒன்ஸ் ஆகுது கிச்சனை டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுங்கிறது. அடுத்து இந்த கிச்சன் கேபினெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 4 கிச்சன் கேபினெட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் தான், அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஹவுஸ் கீப்பிங் அக்காவோட ஹெல்ப் வாங்கிக்கிட்டேன். என்னோடய கிச்சன்லேயே இந்த கிச்சன் கேபினெட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2 வாங்கினேன், நல்லா இருந்தது. மறுபடியும் 2 வாங்கினேன். என்னோடய இந்த ஓப்பன் கிச்சனுக்கு ஒரு செமி மாடுலர் லுக் தரதே இந்த கிச்சன் கேபினெட் தான். இப்போ ஒரு சைடு இருக்கிற கேபினட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நிறைய அழுக்கு இருந்தது. இன்னொரு சைடு, அதாவது கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே சிலிண்டர் பக்கத்தில் ஒரு ட்ரம்மு வச்சுருந்தேன். அதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பொருட்கள் தான் வச்சுருந்தேன். எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இதையெல்லாம் இப்போ நான் டீக்ளட்டர் பண்ணணும். எல்லா லேடிஸ் மாதிரி தான். இதெல்லாம் தூக்கி போடவும் மனசு வரல, வச்சுருக்கவும் முடியல. அடுத்து ஸ்டவ்வு கீழே இருக்கிற இந்த 2 கேபினட்ஸையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ பின்னாடி பாருங்கள், அந்த செவுத்துலலாம் பெயிண்ட் எல்லாம் போய் பார்க்குறக்கே நல்லா இல்லை. இதையெல்லாம் நான் அந்த கேபினெட் வச்சு தான் மறைச்சிட்டு இருந்தேன். பட் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபினெட்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு செமி மாடுலர் லுக்கே தரும். ஹவுஸ் கீப்பிங் அக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இனி அடுத்தது என்னோடய வேலை தான். இதுக்குள்ளே இருந்த பொருட்கள் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஹாலில் எடுத்து வச்சுட்டேன். சரி, தேவையானப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த மல்டி பர்பஸ் ட்ராவர் வந்து காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, வுட்டன் கரண்டி, டம்ளரு, அப்புறம் எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ இந்த கிச்சன் கேபினெட்டு 3 எடுத்து இந்த சைடு வச்சுட்டேன். முதல்ல 2 தான் இருந்தது. 1 இந்த சைடு வச்சு பார்த்தா இந்த ஏரியா கொஞ்சம் மொட்டையாக கேப்பாக ஓப்பனாக இருந்தது. சரி, இன்னொரு ட்ராவர் ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லி 1 day டெலிவரியில் அமேசானில் போட்டேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ மொத்தமாக 5 கிச்சன் கேபினட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் திரும்ப ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த பிளாஸ்டிக் டப்பை இப்போ டீக்ளட்டர் பண்ணி இந்த கார்னரில் எடுத்து வச்சுட்டேன். பக்கத்தில் இந்த அருவாமனை, அரிவாள் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த ஓரமாக வச்சுட்டேன். கேபினட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு எண்டில் நான் நல்லா காலின்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நாளாக தோசைக்கல் எங்கே வைக்கிறது, சப்பாத்தி கட்டையெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த வுட்டன் ட்ரே வாங்கியிருக்கேன். இது வாங்கி வச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பேஸ் எடுக்கல. இல்லைன்னா தோசைக்கல், சப்பாத்திக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் எடுத்துருக்கும். இப்போ நான் இந்த கார்னரில் வச்சு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அங்கங்கே இந்த அட்ஹீசிவ் ஹூக்ஸ் மாட்டி வச்சுருப்பேன். எனக்கு தேவையான பொருட்கள்லாம் மாட்டிடுவேன். இந்த இடத்துல நான் எப்போவுமே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைப்பேன். இந்த ஹூக் மாட்டிக்கிறதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க இந்த சார்ஜர் எடுத்து நம்ம இப்படி மாட்டிக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்போட ஒரு எண்டு நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கும், அதனாலே தான் மேலேயே நான் வச்சுட்டேன். அடுத்து ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் டாப் ஏரியாவை மேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். டேபிள் மேலே வச்சுருக்கிற இந்த மெட்டல் ஸ்டாண்டை நான் இப்போ ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சுக்க போகிறேன். நான் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நின்று அடிக்கடி பார்க்குற ஏரியா இந்த ஏரியா தான். இந்த கவுண்டர் டாப் ஏரியா பார்க்குறதுக்கு ப்ளசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக சில ப்ராடக்ட்ஸை நான் மீஷோலையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்டு வீடியோ 20 யூஸ்ஃபுல் ஹோம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆல்ரெடி நான் ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு அட்டை, அது மேலே வால் ஸ்டிக்கர் ஒட்டி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இது பார்க்க நீட்டாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. அதனால தான் நான் அந்த மெட்டல் ரேக்கை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன்.
ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ ஹோல்டர் மாட்டி வச்சுட்டு அதில் ஒரு கிச்சன் டவலும் போட்டுட்டேன். நான் சமைக்கும்போது அடிக்கடி கை கழுவி தொடச்சிக்கிட்டே இருப்பேன், அதுக்காக பக்கத்துலேயே நான் வச்சுட்டேன். அடுத்து இந்த பிளாஸ்டிக் ட்ரே இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இதில் ஒரு பேப்பரை போட்டு நான் ஆயில் கேன்ஸில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் எல்லாம் ஒயிட் தீமில் வைக்கலான்னு திடீர்னு தோணுச்சு, அதனால தான் இந்த சேஞ்சஸ்ஸு. இப்போ இந்த மெட்டல் ரேக் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம இந்த டிஃபன் எல்லாம் ஹோட்டலில் வாங்கும்போது ஒரு பேப்பர் வச்சு கட்டி தருவாங்களா, அந்த பேப்பரோட பண்டில் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அதை இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இதில் நான் வாங்கின இந்த க்யூட் செராமிக் ஜார்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதில் ஒன்று கல்லுப்பு இன்னொன்று தூளுப்பு தான் வச்சுருக்கேன். கீழே இந்த டீ காஃபி சுகரெல்லாம் வைக்கிறதுக்காக செட் ஆஃப் 3 மெட்டல் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இதனோட லிட்டு உட்டனில் இருக்குது, பார்க்குறக்கே அழகாக இருந்தது, அதனால் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இது ஏர்டைட்டாக சுகரெல்லாம் போட்டு வச்சா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எறும்பெல்லாம் வராது. இந்த மெட்டல் ட்ரேயில் இந்த 3 ஜார்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தா இந்த மெட்டல் ட்ரேவே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து இந்த ஒயிட் கலர் கட்லரி ஹோல்டர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் இந்த ஏரியாலேயே வச்சுட்டேன். பக்கத்துலேயே இந்த இடிக்கல்லையும் வச்சுட்டேன். இப்போ என்னோடய கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ப்ளசன்டபுளாகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெஸ்ஸியாக இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. கவுண்டர் டாப் முடிஞ்சது. இப்போ சிங்க் ஏரியாவுக்கு வந்துடலாம். இங்கே புதுசாக ஒரு வால் மவுண்டட் ஷெல்ஃப் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் ஒயிட் கலரில் தான். அட்ஹீசிவ் ஹூக்குங்கிறதுனால நம்ம ஈஸியாக பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். இதில் விம் லிக்விட்டு, ஸ்க்ரப்பரு, க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, வைப்பர் எல்லாமே இந்த ஏரியாவில் நான் வச்சுட்டேன். கீழே ஒரு ஹேங்கர் தொங்குற மாதிரி தான் பர்பஸாக வாங்கியிருந்தேன். இந்த கிச்சன் கிளாத்து வெட்டான கிளாத்தெல்லாம் இங்கே காய வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். அடுத்து ஆயில் கேனெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கை நான் இங்கே வச்சுக்கிறேன். அதில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற சொம்பு, காஃபி குடிக்கிற கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா இந்த ஜன்னலெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருந்தது, துருப்பிடிச்சி இருந்தது. என்னோடய பழைய மேக் ஓவர் வீடியோலேயே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 100 ml ஒயிட் பெயிண்ட் வாங்கி அடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்ல ஐடியாவாக தோணுச்சு. அதனால் ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து எனக்கு அடித்து கொடுக்க சொன்னேன். அவரும் நீட்டாகவே அடித்து கொடுத்துருந்தாரு. நானே அடிச்சிருப்பேன், பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு வராதுங்கிறதுனால இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஜன்னலெல்லாம் நிறைய அழுக்கு இருந்தது. பெயிண்ட் எல்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்த்தா கிச்சனே ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த ஐடியா கொடுத்த என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த ரேக்கை நான் இங்கே வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து இந்த டேப்பில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வைரலான ஹாப்பி பிளானட்லேருந்து லைம் ஸ்கேல் ரிமூவர் வாங்கியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு இந்த உப்பு கரை படிஞ்சிருந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 minute விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்துரும்னு போட்டிருந்தது. பட் என்னோடய டேப்பில் இருந்த அந்த கரையெல்லாம் பார்த்தா ரொம்ப வருஷமாக இருந்தது, அதனால் அந்தளவுக்கு வரல. பட் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது இந்த டேப்பை இப்போ பார்க்குறக்கு. மேபி 1 or 2 யூஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லைம் ஸ்கேல் வரல, ரொம்ப ஹார்டாக இருந்தது. பட் நல்ல ப்ராடக்டாக நான் ஃபஸ்ட்டு நம்பலை. நானே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நம்ப முடியுது, நல்லாவே இருக்குது. சிங்க்குக்கு பக்கத்தில் பாத்திரம் ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி வடிஞ்சு பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒரே கரையாக இருக்குது. அதுக்கும் நான் இந்த லைம் ஸ்கேல் ரிமூவர் அப்ளை பண்ணுறேன். 1 minute கழித்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்து பார்த்தா அந்த கரை இருந்த இடமே தெரியல. ஸோ இந்த மாதிரியான கரைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சிங்க் ஏரியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு டேபிள் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு உட்டன் ரேக் வாங்கி வச்சுருக்கேன். இதில் நான் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த உட்டன் ரேக்கை மெயினாக நான் அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகவே நான் வாங்கினேன். இந்த ஜார்ஸ் எல்லாம் செட் ஆஃப் 12 ஸ்பைசஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு மைண்டை மாற்றிட்டேன். ஏன்னா 5.5 பெட்டி என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. கொஞ்சமாக பிளாஸ்டிக்கெல்லாம் மாற்றங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறதுனால நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டும் வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டேபிளுக்கு கீழே 2 ரேக் இருக்குது, அதை இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். கிரைண்டரு வாரத்தில் 1 நாள் தான் யூஸ் பண்ணுவேங்கிறனால நான் இந்த ஏரியாவில் தான் வச்சுருந்தேன். தேவைப்படுறப்ப தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஆல்ரெடி வால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தேன். ஏன்னா க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. உட்டாக இருந்ததுன்னா அடிக்கடி தண்ணி தொட்டி க்ளீன் பண்ண முடியாது.
இந்த மண் பாத்திரங்கள்லாம் நான் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தைப்பூசத்தப்போ முருகன் கோயிலில் வாங்கினதை இன்னும் சீசனிங் பண்ணாமையே வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் இதையெல்லாம் சீசனிங் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மண் பாத்திரமெல்லாம் கை தவறி உடஞ்சிடக்கூடாதுங்கிறனால கீழே இந்த கடைசி ரேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற ஏரியாவில் இந்த பேஸ்கெட்டெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்துலேயே வெயிட் மிஷினையும் வச்சுட்டேன். அப்போ தான் கண்ணில் படும்போது தான் நம்மளுக்கு வெயிட் செக் பண்ணணும்னு தோணும். கீழே எல்லா ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க மேலே இந்த 2 ஷெல்ஃபுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் போட்டிருக்க இந்த ஷீட்டெல்லாம் எப்படி டேமேஜ் ஆகி இருக்குன்னு. இது என்ன ஷீட்னா, இந்த குழந்தைகளோட நோட் புக்ஸுக்கெல்லாம் அட்டை போடுவோம் இல்லையா, அந்த ரோல் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷெல்ஃபுக்கெல்லாம் ஒரு மேக் ஓவர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் லைனர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லாவே இருந்தது. அதனால் இதவே நான் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம பின்னாடி இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கும்போது ஹைட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டெல்லாம் செல்லோ டேப் போட்டு தான் ஒட்டியிருந்ததுனால ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மேலே இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக வாங்கி வச்சுருந்த ஷெல்ஃப் லைனரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக எதுவும் கட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணி நான் ஸ்லாபுக்கு கீழே அப்படியே செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். பெருசாக மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒட்டுறதும் ஈஸி தான், ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான். இது வாஷபிள் தான். நம்ம மிஷின் வாஷோ இல்லை கையிலேயே கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃப் லைனரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஷெல்ஃப் லைனர்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்லாபெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம சமைக்கும்போது ஏதாவது சிந்திட்டா கூட நம்ம அதை இந்த ஏரியாவை கழுவணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் ஏற்கனவே வச்சுருந்து இல்லையா, அதே மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டேன். எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. ஏன்னா இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கழுவெல்லாம் இல்லை. ஏன்னா நான் அப்பப்போ கிராசரிஸ் தீர்ந்ததுமே கழுவி தான் வைப்பேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலலாம் மார்க்கரில் வச்சு நேம் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ பார்க்குறக்கு விசிபிளாக இருக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் எந்த பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இந்த எக் ட்ரேவும் நான் புதுசாக வாங்கினது தான். ரொம்ப நாளாக இந்த எக் ட்ரேவை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி வாங்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. பசங்கள்லாம் இதில் முட்டை போட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் கார்னரில் நான் வச்சுக்கிறேன். பக்கத்துலேயே இந்த 2 ஜாடியும் வச்சுக்கிறேன். இதில் ஒன்றில் புளி, இன்னொன்றில் மிளகா வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் இருந்ததெல்லாம் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சோம் இல்லையா, ஸோ இது காலியாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் இந்த மசாலா ஐட்டம்ஸு, எள்ளு, ஓமம், இந்த சோடாப்பு அதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இதை நான் அடிக்கடி எடுக்க போகிறதில்ல. எதுக்கும் இருக்கட்டுமேனு இப்போதைக்கு இதில் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 3 ஜாரையும் வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்கும் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கிறேன். இந்த ஷெல்ஃப் லைனரில் ஒரு ட்ராபேக் நான் பார்த்தேன். பாத்திரம் உள்ளே இருந்ததுன்னா இழுக்கும்போது அந்த லைனரெல்லாம் களையுது. முன்னாடியே இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். பாத்திரத்தை இழுக்காமல் தூக்கி எடுக்கும்போது இது களையாது. இப்போ இந்த ஷெல்ஃப் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த கிச்சன் கிளாத்தெல்லாம் ரொம்ப அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடந்தது. கிச்சனவே புதுசு பண்ணியாச்சு. எதுக்கு இந்த பழைய டவல்னு அதை தூக்கி போட்டுட்டு இந்த பீகோலேருந்து ரீயூசபிள் கிச்சன் டவல் ஒன்று கிழிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க மேக் ஓவருக்கு அப்புறம் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மேக் ஓவரெல்லாம் நான் ஒரே நாளில் பண்ணது கிடையாது. ஒரு 2-3 நாள் சேர்ந்து தான் நான் பண்ணினேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் நான் இதை மேக் ஓவர் பண்ணினேன். அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். ஹோப் இந்த கிச்சன் மேக் ஓவர் வீடியோ உங்களில் யாருக்காவது அட்லீஸ்ட் 1% யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த கிச்சன் எத்தனையோ மேக் ஓவரை பார்த்துருச்சு. ஆனால் அந்த பள்ளியோட கெஸ்ட் அப்பியரன்ஸை மட்டும் தடுக்கவே முடியல. பாய்.